வணக்கம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இ-காமர்ஸ் தளங்களில் வீட்டில் இருந்தபடியே குறைந்த முதலீட்டில் உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யணுமா? நமது இ-காம் மாஸ்டர் கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் எளிய தமிழில் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். கட்டண வகுப்பில் இணைய உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இ-காம் மாஸ்டர் சேனலுடைய மிக முக்கியமான குறிக்கோள் இந்த இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கக்கூடிய சிரமங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான். நம்ம போடக்கூடிய 95% ஆஃப் வீடியோஸ் நம்மளுடைய வியூவர்ஸ் இ-காமர்ஸ்ல பிகினரா உள்ளவங்க அவங்களுடைய பிரச்சனைகள் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, கமெண்ட் வழியாகவும் டைரக்டாகவும் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு கண்டென்ட்டையும் ரெடி பண்ணி வீடியோவை நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, இது வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இல்லை, டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் ஃபுல்லாகவே நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. இது வந்து மோட்டிவேஷன் சேனல் கிடையாது. நீங்கள் மோட்டிவேஷன் எதிர்பார்த்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோவும் பண்ண வேண்டாம். இ-காமர்ஸ் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிகாலிட்டியே தெரிஞ்சுக்கணுமா, இதில் என்ன சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா, பாதுகாப்பாக இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணுமா, நஷ்டம் இல்லாமல் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணுமா, அதுக்கு என்னுடைய சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி திங்கிங்கில் உள்ளவங்க மட்டும் என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இ-காமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலிபாபா மற்றும் அலி எக்ஸ்பிரஸ் பெயரில் நடக்கக்கூடிய மோசடிகள். நம்ம ஏற்கனவே அலிபாபாவில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று பிஸ்னஸை பற்றின புரிதல் இல்லாதவங்களாக இருப்பாங்க, இல்லைனா வெறும் 500,000 வச்சுட்டு நான் சைனாலேருந்து பொருளை வாங்கணும், நான் யூஎஸ்ஏலேருந்து பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ப்ராக்டிகாலிட்டியை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி ஒரு வீடியோ தான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அலிபாபா அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ஃப்ராடு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து இப்போ சைபர் கிரைம் வந்து நிறைய அதிகமாகிருச்சு. அதில் முக்கியமாக இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஸை வந்து போலியான ஆப்பை வந்து நிறையா உருவாக்கி அது மூலிமா பணத்தை நிறைய ஆட்டை போடுற கும்பல்லாம் நிறைய டெவலப் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து பிரபலமாக வந்ததுனாலையும், இன்னொன்று இந்த அலிபாபா இம்போர்ட் அப்படிங்கக்கூடிய அந்த பேர் வந்து பிரபலமானதுனாலையும் இந்த பேரை வச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபோர்ஜரி வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நமக்கு நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு, ஏற்கனவே அந்த அலிபாபா பற்றி போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நம்மளுடைய சேனல் வியூவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருந்தாரு. என்னன்னா, அலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு ஆப்பு. இந்த அலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது அலிபாபாவுடைய ஒரு ரீட்டைல் வெப்சைட்டு. அந்த ரீட்டைல் வெப்சைட்டுக்கு ஒரு ஆப்பும் இருக்குது. அது வந்து ஒரிஜினல் ஆப். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ராட் பண்ணுறவங்க அலி எக்ஸ்பிரஸ் மாதிரியே ஒரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட் கிடைச்சா கூட நான் அனுப்புகிறேன் பாருங்கள். அந்த ஆப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஷோ பண்ணுறாங்க. எப்படி சைனாவில் வந்து அலிபாபாவில் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோ ஆகுதோ அதே மாதிரியே ஷோ பண்ணுறாங்க. ஷோ பண்ணி அதை வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு ஷோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே அதை ஹோல்சேலில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 150 ரூபா கிடைக்குது அப்படின்னா, அந்த அலி எக்ஸ்பிரஸ் வெப்சைட்டில் 15 ரூபான்னு போடுறாங்க. இப்போ 150 ரூபா எங்கே இருக்குது, 15 ரூபா எங்கே இருக்குது. அதே மாதிரி பொருள் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும் அப்படின்னு போட்டுறாங்க. அதில் இவர் அதை நம்பிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறாரு. கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு பை பண்ண போகும்போது பேமெண்ட் பண்ண சொல்லுது. அப்படி பேமெண்ட் இவங்க பண்ணும்போது நம்ம நார்மல் அந்த யூபிஐ பேமெண்ட் இருக்கு இல்லையா, அது வழியாக பேமெண்ட் பண்ண சொல்லுது. சைனா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் மாதிரியான வெப்சைட்டில் யூபிஐயில் பேமெண்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா யூபிஐ வந்து இந்தியாவுக்குள்ளே பே பண்ணக்கூடிய ஒரு பேமெண்ட் மெத்தட். நீங்கள் இந்தியா விட்டு நீங்கள் வெளியே பே பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி வந்து பேபால் மூலியமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நிறைய டிரான்ஸ்ஃபர் கம்பெனி இருக்கு இல்லையா, இந்த வெஸ்டர்ன் யூனியன் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் கம்பெனி மூலியமாக தான் உங்களால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க இந்த யூபிஐயில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த யூபிஐயில் பேமெண்ட் ரிசீவ் பண்ணும்போதே நம்ம புரிஞ்சுக்கணும் அது வந்து இந்தியாவுக்குள்ளே தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அது கூட தெரியாமல் இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, பேமெண்ட்டை வந்து நிறைய பண்ணியிருக்காரு. எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது அவர் என்ன சொல்லலை, நிறையா பே பண்ணுற, லட்சக்கணக்கில் பே பண்ணேன் அப்படின்னு சொன்னார். பே பண்ணிவிட்டு அது எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன்னா இவருக்கு அங்கே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் டீமோ இல்லை ஒரு கான்டாக்ட் நம்பரோ மெயிலோ எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் இவர் வந்து அங்கே பொருளுடைய விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கோசரம் இவர் அங்கே கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரையும் போட்டார். ஆனால் பொருள் வந்து வீட்டுக்கு வந்து சேரவே இல்லை, இன்னமும் வந்து சேரல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது. இங்கே இந்தியாவில் ரன் ஆகக்கூடிய ஆப்ஸும் இருக்குது, ஃபாரினில் ரன் ஆகக்கூடிய ஆப்ஸும் நிறையா இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த அலிபாபா வீடியோவில் இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமம், அதை நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு லோக்கலில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸை வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும், நம்ம வந்து இங்கே வந்து நிறைய பிரான்ச்சஸ் வைக்கணும், இப்போ இ-காமர்ஸ்லேயே நம்ம நிறைய குவான்டிட்டி நிறைய வால்யூம் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ராப்பராக இந்த பிஸ்னஸை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த அலிபாபா பார்த்துக்கிட்டு இங்கே வீட்டில் உட்காந்துட்டு ஆர்டர்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இம்போர்ட் பண்ணக்கூடியதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய
ஒரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா சைனாலேருந்து சில குட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அது இங்கே வந்து நம்மளுடைய ஹார்பரில் கஸ்டம் கிளியர் ஆகாமல் நின்றுட்டு இருக்கு. அதுவும் பல மாதங்களா, ஒரு 6 மாசமா நின்றுட்டு இருக்கு. அதை இன்னும் என்னால் கிளியர் பண்ணி வெளியே எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இம்போர்ட் பண்ணக்கூடியவர். அவருக்கே அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது நாம் சும்மா 100 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தெரியாமல் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்காக தான் நம்ம நீங்கள் இம்போர்ட்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணும்போது லோக்கல்லேருந்தே ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணுறங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த அலி எக்ஸ்பிரஸ் அலிபாபா பேர்லையும் நிறையா ஃபேக்கான ஆப்ஸையும் வெப்சைட்டையும் கிரியேட் பண்ணி நீங்கள் ஆர்டர் போடுங்க, நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வீட்டுக்கு வந்து அவங்களால டெலிவரி பண்ண முடியும். அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்லாம் நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா வெளியே வந்து 500 ரூபாய் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கார்ட்டுக்கு போனாலும் 500 ரூபாய் தான் காட்டும். மேபி ஷிப்பிங்க்கு வேணால் ஒரு 40 ரூபா 50 ரூபா எக்ஸ்ட்ரா காட்டலாம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே அவங்க அந்த செல்லருக்கு அந்த ஆர்டர் அனுப்பிச்சிருவாங்க. அந்த செல்லர் வந்து உங்களுடைய அட்ரஸ்க்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. இது இந்தியாவுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் நடக்கும். அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ்லாம் அந்த மாதிரி வெப்சைட் கிடையாது. நீங்கள் அதில் நெகோஷியேட் தான் பண்ண முடியும். மேபி வந்து அலி எக்ஸ்பிரஸில் வேணால் உங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். அலி எக்ஸ்பிரஸ் வந்து ரீட்டைல் வெப்சைட் அப்படிங்கிறதுனால அலி எக்ஸ்பிரஸில் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக வந்து டெலிவரி மேபி பண்ணலாம். பட் இந்த அலிபாபா இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹோல்சேல் வெப்சைட்டு, அதுவும் அது புரோக்கரேஜ் வெப்சைட். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொருளை விற்கிறவங்களையும் வாங்குறவங்களையும் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. நாம் தான் அந்த சப்ளையர்கிட்ட எல்லாமே பேசிக்கணும். அந்த சப்ளையருடைய யூனிட்லேருந்து சைனாலேருந்து நம்ம வீட்டு வரைக்கும் பொருளை வந்து நாம் தான் இங்கே கொண்டு வரணும். அவங்களாம் வந்து சும்மா பார்சல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வீட்டு டெலிவரிக்கு அப்படியே போட்டு அனுப்பிச்சுடலாம் மாட்டாங்க. இந்த கான்செப்டை ஃபஸ்ட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மோசடி ஆப் இருக்கு இல்லையா, அதிலலாம் போய் ஏமாறாமல் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸ் அதிகமாகவே இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் தேடுங்க. 2வது சென்னை, கோயம்புத்தூரில் தேடுங்க. 3வது நார்த் சைடு டெல்லி சைடில் தேடுங்க. இதெல்லாம் போயிருச்சு, நான் இதெல்லாம் தாண்டிட்டேன், எனக்கு வந்து மாதம் வந்து ஒரு 5000 யூனிட் சேல்ஸ் வால்யூம் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு யோசிங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் இங்கே இருக்காங்க. தமிழ்நாட்டிலே நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட்டை வந்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாவே அவங்களே இந்த சோர்ஸ் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் பண்ணி உங்களுக்கு இம்போர்ட் பண்ணி இங்கே கொடுத்துருவாங்க, உங்கள் வீட்டுக்கே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏஜென்சி வழியாக போங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் கமிஷனை பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக பண்ணி கொடுத்துருவாங்க. இதை விட்டுட்டு நானே பண்ணுறேன், நானே ஓனாக பண்ணிக்குவேன், நீ யார் சொல்கிறதுக்கு ஆள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு உள்ளே போய் ஏதாவது ஒரு ஆப்பில் வந்து ஆர்டர் போட்டேன், நான் எனக்கு வீட்டில் வந்துடும் பொருள் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. பொருளை வாங்குறவங்க மோஸ்ட்லி லோக்கலில் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ளையர் முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் பார்த்து பேசி வாங்குற மாதிரி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸ் பெருசாகும் போது நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதை பற்றிலாம் யோசிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.